வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அலுமினிய காயினை பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறோம். நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாய்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணீங்க, சேனலை பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அலுமினிய காயினுங்க. இந்த நாணயமெல்லாம் எப்ப வெளியிட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1965ல இருந்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த நாணயத்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல நம்ம கொட்டி வச்சிருக்க நாணயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 120ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல 200 மதிப்பு இல்லாம இந்த காயின் எல்லாமே இருக்கு. எல்லா காயினுமே மிக்சடா தாங்க இருக்கு. 10 பைசா, 5 பைசா, 1 பைசா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பைசா காயின்லாம் 1973ல அடிச்சிருப்பாங்க. இந்த நாணயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் போக்குல எவ்வளவு குறைஞ்சு வந்து இதெல்லாம் பாக்குறதே ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும். இந்த 5 பைசா பாத்தீங்கன்னா 1991ல எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா. இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு காயினை சாதாரணமா கொட்டி வீடியோல போடுறேன். ஆனா இந்த காயின் புழக்கத்துல இருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காயினுக்கு எவ்வளவு மதிப்புலாம் இருந்திருக்கும். சர்வ சாதாரணமா இந்த காயினை வெடிச்சு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அந்த காலகட்டத்துல இந்த காயினுக்குலாம் ஒரு மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 1965ல இருந்து ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த நாணயத்துக்கு எவ்வளவு மதிப்பீடு இருந்திருக்கும். இன்னைக்கு நாள் போக்குல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 95ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த காயின் இதெல்லாம் குறைஞ்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ₹1 காயினை தாண்டி நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கோ இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கோ இதை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோவா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஏன்னா பாத்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரலாற்று சின்ன மாதிரி எதுவுமே நம்ம வந்து மறந்து அவ்வளவு சீக்கிரத்துல மறந்து போயிடும். எதுவுமே ஞாபகப்படுத்துறது விஷயமா எதுவுமே இல்லை. இந்த நாணயம்லாம் நம்ம இருந்துச்சா அப்படிங்கிற பாக்குறதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. இந்த 1 பைசா காயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் கையளவு சின்ன காயினா இருக்கு பாருங்க. 1966ல வெளியிட்டிருக்காங்க காயின் பாத்தீங்கன்னா 1 பைசா, அதாவது அலுமினிய காயின். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புழக்கத்துல இருந்த நாணயம் தான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காயின் எல்லாமே அந்த காலகட்டத்துல ஒருத்தர் கலெக்ஷனுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. எல்லா காயினுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கா யூனிட்ஸா இருக்குங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் இல்லாம காயின் வந்து பாத்தீங்கன்னா அலுமினிய காயின் அப்படியே பல பல பலன்னு இருக்கும். காயினை பாத்தீங்கன்னா 1984ல இந்த காயின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு. அந்த காயின் எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னாடி எல்லாம், ஏன்னா இந்த காயின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் இப்ப காத்து போனாவே ஒரு மாதிரி தண்ணிப்பட்டாவே ஒரு மாதிரி காயின் எல்லாம் ஆயிரும். இருந்தாலும் இவ்வளவு காலம் கடந்து வந்தாலும் கிட்டத்தட்ட இந்த காயின் எல்லாம் வெளியிட்ட வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 20 பைசா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது இந்த முட்டாய் தேன் முட்டாய் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க இலக்காம. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காயினை வந்து நினைவுபடுத்துற விதமா இதுதான் சொல்ல முடியாது. அவ்வளோ இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா. எதையுமே அவ்வளவு சீக்கிரம் வந்து இதெல்லாம் கடந்து போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவு காயினா இருக்கு எல்லா காயினுமே. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த காயினை தாண்டி வந்தவங்க தான் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. இந்த 2 பைசா இருக்கட்டும், 1 பைசா இருக்கட்டும், 10 பைசா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த பாருங்க இந்த 10 பைசா கையில பிடிச்சி பாக்குறேன் 1989ல. இந்த நாணயத்துக்கு அந்த காலகட்டத்துல அவ்வளோ ஒரு வேல்யூவா இருந்திருக்கும். இன்னைக்கு சர்வ சாதாரணமா நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு காயினை கொட்டி வச்சு நான் வீடியோ போட்டுட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு பேர் பார்த்து கடந்து வந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவா இருக்கட்டும், நம்ம இது எடுத்து சொல்லும் போது அவங்க பார்க்கும்போது அவங்களோட பழைய நினைவுகளை வந்து எவ்வளவு போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு நாணயத்தை வாங்குறதுக்கு அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதாவது ஒரு வேலைக்கு வேலைக்கு போனா கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ₹1, ₹2, ₹5, ₹10 மேல தாண்டி இதுல அரை பைசா, அதாவது 1 பைசா, 2 பைசா, 10 பைசா, 20 பைசா மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தை கிட்ட இருக்கட்டும், பெத்தவங்கள்ட்ட இருக்கட்டும், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புலாம் இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்க குழந்தைங்கள்ட்ட ஒரு ₹1000 கொடுத்தா கூட அடுத்த நிமிஷம் எனக்கு பத்துலங்கிற இதை தாண்டி போயிட்டாங்க. ஆனா அன்றைய காலகட்ட இளைஞர்களா இருக்கட்டும், அன்னைய இருக்கிற பெரியவர்களா இருக்கட்டும், இந்த நாணயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பொத்தி பொத்தி வச்சு பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோவா இருக்கட்டும், இந்த மாதிரி நாணய கலெக்ஷனா இருக்கட்டும், எங்களை மாதிரி ஆளுங்க, அதாவது நாணய கலெக்டர்கள்ட்ட மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சேகரிப்புல இருக்கும்போது தான் நீங்க இதை வாங்கி நினைவுபடுத்தி பார்க்க முடியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல வந்து நீங்க வந்து இதெல்லாம் வந்து புழக்கத்துல இதுக்கு மேல வரப்போற கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்மள எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பழைய நினைவுகள் வரும். மறக்க முடியாத ஒரு சந்தோஷங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் இப்போ நாள் போக்கில் எல்லாமே குறைஞ்சிச்சுங்க. அந்த பெரிய ₹1, சின்ன ₹1 ஸ்டீல் கேனே எனக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. எதிர்காலத்தில் இதெல்லாம் இருக்குமான்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நோட்டாக இருக்கட்டும், காயினாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் எல்லாமே குறைஞ்சு குறைஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வரப்போறது கிடையாது. எல்லாமே குறைஞ்சு போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வீடியோல போடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாணய விழிப்புணர்வு வீடியோ தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இருக்க தலைமுறைகள்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 5 பைசா 10 பைசா அது மாதிரி அலுமினியத்துல போட்டிருந்திருக்காங்களே, இந்த மாதிரி காயின்லாம் இருந்திருக்குன்னு நாலு போக்குல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான்
அடுத்த வர தலைமுறைக்கா இருக்கட்டும், இன்றைய தலைமுறையா இருக்கட்டும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்ம தாத்தா, பாட்டி எதுக்காக ஓடுனாங்க, பெத்தவங்க எதுக்காக ஓடுனாங்க, அப்படிங்கிற ஒரு கருத்தோட விஷயம் தான் இந்த வீடியோல எல்லாமே நமக்கு குடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு மன சந்தோஷமா இருக்கு. நான் மொதற்கொண்டு இந்த காயின்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இந்த நாணயத்த பார்க்கும்போது. நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாணயத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் தான் குடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டா அந்த நாணயம் நீங்க எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி, தேவைப்பட்டா கண்டிப்பா ஜிபே பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணலாம். சேனலுக்கு மட்டும் நீங்க புதுசா இருந்தா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். நம்ம கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தான் ரெகுலர் கடையா இருக்கு. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.